வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்னைக்கு மாலை பட்ச இதில் என்ன பார்க்க போகிறோம் சமையல் சொல்லி கேட்டேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒன்று என்னன்னு கேட்டேன்னா தேங்காய் இஞ்சி வச்சு, அதாவது வெறும் தேங்காய் தொகையில் நிறைய பேர் பண்ணியிருப்பேன். இன்ஸ்டெட் ஆஃப் மிளகா கொஞ்சம் மிளகா குறைச்சிட்டு இஞ்சி வச்சு தேங்காய் இஞ்சி தொகையில் அது ரொம்ப நல்லாயிருக்கும். வயத்துக்கும் நல்லாயிருக்கும், வாய்க்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு மேட்சிங்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேப்பங்கிழங்குல நெகிழின்னு ஒன்று உண்டு. அதில் தேங்காய்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப இதுவாக சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சேப்பங்கிழங்கு நெகிழி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துலேயுமே பருப்பு இல்லை, ஸோ ப்ரோட்டீன் எங்கேயாவது சேரணும் இல்லையா, அதனால் பருப்பு உருண்டை ரசம் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எல்லோரும். இன்னையோட பலகாரம் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா உசிலி உப்மா அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த உசிலி உப்மா இது அத்தனையும் வரப்போகுது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்றைக்கி எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் இஞ்சி தொகையிலுக்கு வேணுங்கிறது வறுத்து ரெண்டு கட்டி பெருங்காயம் போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, ரெண்டு மிளகா வத்தல். ஸோ இந்த தொகையல் சாதம்லாம் கொஞ்சம் மெல்லடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த நெகிழிலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது அது பொடி சாதம், தொகையல் சாதம் இதுக்கெல்லாம் தான் அந்த நெகிழி இது பண்ணணும். யூஸ்வலி நம்ம தேங்காய் தொகைக்கு நிறையா மிளகா வச்சு இது பண்ணி அரைப்போம். ஸோ இஞ்சியில் இருக்கிற காரம் தான் இந்த தொகையிலுக்கு. ஸோ மிளகாவத்தை ரெண்டு வச்சுன்னா போதும். மிக்சியில் அடியில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அரைக்கிறதே ஈஸியாக இருக்கும். இவ்வளோ பெருசு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு இதில் போட்டுருங்க. தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தொகைகளுக்கு தேவையோ அவ்வளோ அப்படின்னா நான் ஒரு அரை மூடிக்காய் தேங்காய் இது பண்ணிக்கிறேன். தொகைக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இதை ஃபஸ்ட்டு கெட்டியாக 2 சுற்றி சுற்றிடலாம். அதுக்கு நல்லா கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா கடைசியாக அதாவது மிளகாவத்துலேயும் இதில் போட்டுடலாம். பெருங்காய கட்டிலாமல் இதில் போட்டுடுறேன். ஸோ இதை ரெண்டா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விடாமல் கெட்டியாக 2 சுற்றி சுற்றிட்டு அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டு பருப்பையும் சேர்த்து போட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துனேன்னா நல்லாயிருக்கும். தொகைங்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் எப்பயுமே. தண்ணியை லூஸாக அரைச்சிட்டேன்னா அது சட்னி. இது கொஞ்சம் எல்லாமே ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். நம்ம அதுக்குள்ளே நெகிழி பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ நெகிழி பண்ணலாம். ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட தேங்காய் எண்ணெய் வச்சு தான் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணினேன்னா தான் இந்த நெகிழி நல்லாயிருக்கும். ஸோ முன்னாடியே கூட நெகிழியும் இதே இஞ்சி தொகையிலும் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இது காம்போ வீடியோவாக உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் விடலாம். 4 டீஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு 1/4 ஸ்பூன். பச்சை மிளகா அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சு நம்ம துண்டு துண்டமாக கட் பண்ணிக்கோங்க. இதை இதில் ஆட் பண்ணலாம். நெகிழி தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். தண்ணி விடலாம். நல்லா இந்த சேப்பங்கிழங்குலாம் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுருணும். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இதை மூடி போட்டு ஆக்சுவலி ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ இந்த சேப்பங்கிழங்கு கொஞ்சம் 1-2 நெசுக்கி விட்டுடுங்க. அப்போ தான் அது சேர்ந்தா மாதிரி வரும். இது நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸாக கொதிச்சுருக்கு. நல்லா
உப்பெல்லாம் பிடிச்சிருக்கு கிழங்குல. ஏன்னா கிழங்குல நம்ம உப்பு போட மாட்டோம் இல்லையா, ஸோ மேலே போட்டு அதுக்கு தான் இது மாதிரி கொதிக்க விடுறது. நல்ல இது எப்படி கலரே வேறையாக மாறி பாருங்க. அப்படி கொதிச்சதுக்கப்புறம் சில கிழங்கெல்லாம் இந்த மசிச்சு விட்டதுனால இது நல்ல திக்கனிங் ஆகவும் ஆயிருக்கு. அப்படி ரொம்ப புளிக்கவும் வேண்டாம், புளிக்காமையே இருக்கவும் வேண்டாம். முந்தநேத்தி உரக்குத்தின தயிர் நேத்தியோட இதில் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் போதும். ரொம்ப புளிச்சதுன்னா நல்லா இருக்காது. இது சுமார் புளிப்பாக இருக்கட்டும். ஒரே ஒரு கரட்டி தயிர் இப்படி கலந்துட்டேங்கோ, உடஞ்சி போயிடும் தயிரெல்லாம். அதனால் இப்படி கலந்துட்டே இருந்தேன்னா அப்படி சைட்லலாம் கொதிக்கிறது தெரியுறதா, இந்த மாதிரி ஸ்டேஜில் இது போகும். தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தொகையல் சாத்துக்கு தயாராகிடுத்து. நெகிழி அடுப்பை அணைச்சிடுறேன். இது இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறித்துன்னா இன்னும் வேறு கெட்டியாயிடும். ஸோ தொகையல் சாதம் வந்து ரொம்ப கெட்டியாக தானே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு இது ஆப்டாக இருக்கும். இது இஞ்சி தொகையல் வேறு, இதில் இஞ்சி காரம் தான் இருக்கும், இதில் பச்சை மிளகா காரம் இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும், இதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அது ரொம்ப ஆப்டாக இருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்தாப்பில் வர அந்த பருப்பு உருண்டை ரசம், அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். ஜோரான இஞ்சி தேங்காய் தொகையிலும் தயார், நெகிழி தயார். அடுத்தது பார்க்கலாம். நம்ம இந்த பருப்பு இந்த ரசத்துக்கு வேணுங்கிற இந்த பருப்பு அரைச்சிக்கலாம். நம்ம என்னன்னு கேட்டேன்னா, நான் 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். நான் பண்ணுற இந்த 4-5 பேர் ரசத்துக்கு இது போகிறோம். 2 மிளகா வர மிளகாயும் அதுலேயே போட்டு ஊற வச்சுருந்தேன். இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடியும் இதுலேயே போட்டுடுறேன், 1/4 டீஸ்பூன் உப்பையும் போட்டுடுறேன். கொஞ்சமாக தண்ணி விடலாம். வெண்ணெய் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் குறைன்னு இருக்கட்டும். அது அது எல்லாம் தெரியும் உங்களுக்கு. குறைன்னு தான் இருக்குது. ஜஸ்ட் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். இந்த பருப்பு நம்ம அரைச்சோம் இல்லையா, இது நல்லா இதில் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். நம்ம விடும்போது லூஸாக இருக்குது, இப்போ இப்படி கெட்டியாகிட்டு பற்றில இது போதும். இதுக்கு மேலே இதை பரட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் பரட்டிட்டும் இதை எடுத்து கீழே வச்சுக்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரசத்துக்கு நல்ல ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி விட்டு வச்சுருக்கேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ரசப்பொடி ஆர் சாம்பார் பொடி, உங்கள் சௌரியம், உப்பு இதுவும் உங்கள் சௌரியம், கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கொதிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுக்குள்ளே இன்னொரு வேலையும் இருக்குது. இப்போ இது எடுத்தோம் இல்லையா, இது அப்படியே பருப்பெல்லாம் இருக்குது, இது வேஸ்ட் ஆகிடும் நம்ம நினச்சிருப்போம். பட் நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்குள்ளே ஒரு தக்காளி, அண்ட் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சமாக போடும் வாசனைக்கு. இதை அரைச்சி இந்த ரசம் கொதிக்கிறதுல விட்டுடலாம். அரைச்சாச்சு இதில் விட்டுடுறேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். எல்லா தக்காளி எல்லாத்தோட சேர்த்து இந்த புளி வாசனை எல்லாம் இதுவாக போகணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போடுறேன். அவ்வளோதான். இது கொதிக்கட்டும்.
நம்ம அதுக்குள்ளே கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இதை பண்ணணும். கேட்டேன்னா இதை அப்படி எடுத்துக்கோங்க. இப்படி உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ரசம் நல்லா கொதிக்கிறதே உருண்டையாக ட்ரா பண்ணலாம். இந்த ரசத்தை நம்ம கலரெல்லாம் கூடாது, அப்படியே இருந்ததுனாலே கொஞ்ச நாளில் தெரியறது உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே மிதந்து வரும். நம்ம போட்ட இந்த உருண்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா அது மிதந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம விளாவினோன்னா போதும். தெரியுது அவங்களுக்கு முதக்கிறது. இந்த சைட்லலாம் இருக்கு பாருங்க, இந்த பக்கம் ஒன்று இருக்குது மாதிரி அப்படியே முதக்கும் ஒன்றுன்னா ரெடி ஆனதும். ஜாஸ்தி நாளிலாம் ஒன்றும் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 minutes கொதிச்சதுன்னா எல்லாம் மேலே வந்துடும். அப்புறமா நம்ம விளாவிடலாம். நமக்கு ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விளாவிடலாம். இதுக்கு தனியாக பருப்பு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னு கேட்டேன்னா இது பருப்பு உருண்டை தான் அதில் போட்டு பண்ணிக்கோங்கிறதுனால நமக்கு தனியாக எதுவும் வேண்டாம். பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சிட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடலாம். இனியோட சமையல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமையல். பருப்பு உருண்டை ரசம் நீங்கள் வச்சு பார்த்துட்டு அந்த பருப்பு உருண்டையோடு அந்த ரச சாதத்தை தொட்டுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இதுவும் ஒரு பழைய நாள் டிஷ் தான். உசிலி உப்புமா அப்படின்னு சொல்லுவாள். இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்பொங்கல் மாதிரி ரேஷியோ எடுத்துப்போம். ஆனால் இது வந்து உதிரி உதிரியாக இருக்கும் உப்புமா. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பழைய நாள்லலாம் இதெல்லாம் பலகாரம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எடுத்துப்பா. ஏன்னு கேட்டேன்னா அரிசியை வந்து வறுத்துட்டோன்னா அதுக்கு வந்து தோஷம் இல்லை, அது பலகாரத்துக்கான இது அப்படின்னு சொல்லுவாள். அந்த இதில் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு களைஞ்சிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பச்சரிசி 1 கப் எடுத்துட்டுருக்கேன். 1/2 கப்பு பைத்தம்பருப்பு. இதை வந்து முதல்ல தண்ணி விட்டு களைஞ்சி எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை பண்ண போகிறோம். நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அது இந்த அரிசியும் பருப்பையும் இதில் நல்லா ஈரம் போக நல்லா வறுத்துடலாம். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரேஷியோ எடுத்தது பார்த்தேன்னா பொங்கலுக்கு தான் நம்ம இந்த மாதிரி எடுப்போம். அரிசி உப்புமா அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அரிசி தான் மெயின் இதுவாக இருக்கும். அண்ட் துவரம்பருப்பு இல்லை சில பேர் பைத்தம்பருப்பு போடுவோம். அது 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுவோம். பட் இது 1:1/2 அந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும். இதெல்லாம் பழைய நாளத்து டிஷ்ஷு. எத்தனை வயசில் இருக்கிறவா எல்லோரும் கண்டிப்பாக பண்ணிட்டுருப்பேன். பட் புதுசாக சமைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது இல்லையா? ஸோ அவளுக்கோசரம் இதெல்லாம் சொல்லலாமேன்னு தான் நான் எடுத்தேன். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேப்பிள் ஃபுட் வந்து நமக்கு ரைஸ் தான். ஸோ ரைஸை பேஸ் பண்ணி தான் அந்த நாளில் நமக்கு பல விஷயங்கள் பலவிதமான பலகாரம் டிஃபன் இதெல்லாம் பண்ணியிருக்காளே ஒழிய வீட் வந்து நம்மளோட இது கிடையாது, நார்த்லேருந்து வந்தது. இந்த உசிலி உப்புமாவில் வந்து இப்போ லேட்டஸ்ட் இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பழைய நாளில் வெங்காயம்லாம் ஆட் பண்ண மாட்டோம் நாங்கள் எல்லோரும். இதை வந்து விரத நாளைக்கெல்லாம் தான் பலகாரமாக நாங்கள் இதை எடுத்துப்போம். நான் வந்து நோ ஆனியனில் தான் இதை பண்ணுறேன். இஷ்டப்பட்டவா எந்த இடத்துல நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வறுத்தேன்னா இது அப்படியே உதிரி உதிரியாக ஆகிடும். பார்த்தேன்னா நல்லா உதிரி உதிரியாக எடுத்து நல்லா இதில் அரிசியில் பருப்பில் இருந்த இந்த ஈரம் எல்லாம் போயிடுத்து. அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து வச்சுட்டோம். இதை இப்போ எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் பழைய நாளில் வந்து இதை வந்து அப்படியே வெங்கலப்பானையில் அப்படி தான் பண்ணுவாள். இப்போ நம்ம வந்து குக்கருக்குள்ளே பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை எடுத்து வச்சுக்கிறேன்.
அதே மாதிரி அரிசி உப்புமாக்குன்னா நம்ம வந்து அரிசியை வந்து ரவையாக பொடிச்சுப்போம். இதுக்கு அப்படி கிடையாது. அப்படியே அரிசி வந்து மோஷாவே தான் இருக்கும். அப்படியே தான் போட்டு இதை பண்ணணும். நம்ம நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கிறது. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு வரமிளகா நான் ஒரு 3 போடுறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, இதில் துருகின தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, தண்ணியோட அளவு பார்க்கலாம். இந்த கப்பால் 1 கப் அரிசி, 1 கப்பு பைத்தம்பருப்பு, அதாவது 1 கப் அரிசி 1/2 கப்பு பைத்தம்பருப்பு போட்டிருக்கோம். இப்போ இதில் வாட்டர் வந்து 1 கப்பு, 2, 3வது கப்பு விடுறேன். 1/2 கப்புக்கு 3 கப்பு அவ்வளோதான் தண்ணி இதுக்கு விடணும். அப்போ தான் அந்த உப்புமா வந்து நல்லா உதிரியாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த உசிலி உப்புமாவுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்த அரிசி பருப்பை போடலாம். ஜஸ்ட் இதை போட்டுட்டு 2 விசில் வாங்கினேன்னா போகிறோம். இது ஜோராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு. நம்ம ஒரு தடவை நல்லா இதை முன்னாடியே களைஞ்சிட்டு வறுத்துருக்கோம். அதனால் ஈஸியாக குக் ஆகிடும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு சாஃப்டாக உதிரியாகவும் இருக்கும் இந்த உசிலி உப்புமா. ஆனால் பியூராக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணினா மட்டும்தான் இது வந்து இவ்வளோ டேஸ்டியாக இவ்வளோ இதுவாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஆயிலெலாம் எடுத்துட்டேன்னா அவ்வளோ நல்லா இருக்குமான்னு கேட்டேன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். தேங்காய் எண்ணெய் நிச்சயமாக உடம்புக்கு நல்லது தான். கண்டிப்பாக எல்லோரும் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எங்களுக்கு வரமிளகா காரம் மட்டும் இல்லை, கொஞ்சம் மிளகு ஜீரக பொடியும் எங்களுக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம். மிளகு ஜீரக பொடியும் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு இன்றைக்கி வரமிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன். மிளகு ஜீரக பொடி போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல காரசாரமாக இருக்கும். ரொம்ப தேங்காயெலாம் நம்ம போட்டிருக்கிறதுக்கும் அதுக்கும் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமாக. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன மாமி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டேன்னா, வெறும் தேங்காய் சட்னி போகிறோம். சட்னி வேணுங்கிறவாளுக்கு இல்லை நீங்கள் தக்காளி சட்னி அரைச்சிக்கிறேன்னா தக்காளி சட்னி இல்லை தக்காளி வதக்கல் அது மாதிரி எது வேணால் இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட தயிர் சக்கரை தொட்டுகிட்டே சாப்பிட்லாம். ஸோ இது கொதிக்கிறது இதில் போட்டுடுறேன். இப்போ ஸ்டேஜில் குக்கரை போட்டு 2 விசில் வந்ததும் அணைச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த உசிலி உப்புமா நல்லா 2 விசில் வந்துடுது, ப்ரெஷரும் இறங்கிடுது. இதில் பார்த்தாலே தெரியுது இல்லையா எவ்வளோ ஜோராக இருக்கு பாருங்க. இது குழஞ்சிடக்கூடாது, அதனால தான் 2 விசில் 3 கப்பு தண்ணி தான் சொன்னேன் நான். இப்படி உதிரியாக இருக்கணும் அது. இதுலேயும் ஃபைனலாக நம்மளோட ஒரு இதுக்கோசரம் கொத்தமல்லி உசிலி உப்புமா ரெடி. ஸோ இன்றைக்கி இந்த நெகிழி, இஞ்சி தேங்காய் துவையல், பருப்புருண்டை ரசம், உசிலி உப்புமா எல்லாம் பார்த்துருப்பேன். உங்களுக்கு நிச்சயமாக இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.